என்னது சன் நியூஸில் இப்படி ஒரு செய்தியா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படும் அளவுக்கு அவங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் வெளியிடும்போது தான் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்கு. நிறைய பேர் கமெண்ட்டில் அது தான் சொல்லிகிட்ருக்காங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகபட்சமாக திமுக 33 to 37 இடங்களில் வெல்லும் அப்படின்னும், அதிமுக 2 இடங்களில் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், பிஜேபி 2 to 4 இடங்களில் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சன் நியூஸில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் ஜார்க்கண்டில் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு 4 to 6 இடங்களும், பாஜகவுக்கு 8 to 10 இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லுது. அதே சமயம் உத்தராகண்டில் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு இடமே கிடைக்காது அப்படின்னும், பாஜகவுக்கு 5 இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு 28 to 29 தொகுதிகளில் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், காங்கிரஸுக்கு 1 தொகுதிகளில் தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போட்டிருக்காங்க. டெல்லியில் பார்த்திங்கன்னா பாஜக 6 இடங்கள்லையும், காங்கிரஸ் 1 இடங்கள்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. குஜராத்தில் காங்கிரஸுக்கு 0 இடங்களும், பாஜக தான் 26 இடங்களையும் கைப்பற்றும் அப்படின்னும் போட்டிருக்காங்க. ஓவராலாக இந்த தேர்தலில் யார் வெல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸுக்கு 154 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், பிஜேபி 359 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், மற்றவர்கள் ஒரு 30 இடங்களில் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அதனால் மீண்டும் பிஜேபி ஆட்சி தான் மலரப்போகுது அப்படின்னு இப்போவே எல்லாரும் சோசியல் மீடியாக்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஆச்சரியம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் சன் நியூஸில் இப்படி ஒரு செய்தி வெளியாகுது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது.